ஹாய் காய்ஸ், நான் உங்கள் மகி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இங்கே ஒரு ஃப்ளைட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து க்ளவுட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஹெச்டிஆர் இமேஜஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பட் அங்கேருந்து, அதாவது ஃப்ளைட் வியூவிலேருந்து பார்க்கும்போது அந்த க்ளவுடும் தெரியணும். இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக பார்க்கணும். எப்பயுமே நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி வந்து அந்த ஒரு தாட் வச்சு கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரியலிஸ்டிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இப்போது நான் என்னென்ன மாதிரியெல்லாம் இந்த ஒரு சீனரிக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு டெக்னிக்கல் வைஸாக சொல்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து கிரியேட் பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு ஹெச்டிஆர் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹெச்டிஆர் பாலிஹெவன் அப்படிங்கிற ஒரு சைட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். நார்மலாக ஹெச்டிஆர் இமேஜஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெச்டிஆர்ஐ அப்படிங்கிறதுல ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ஹெச்டிஆர்ஐ வந்து கிரவுண்ட் ப்ளஸ் ஸ்கை இந்த ரெண்டுமே ஆட் ஆன மாதிரி தான் வரும். ஒரு ஹெச்டிஆர்ஐயோட ஹைட்டில் பாதியாக பிரிச்சிங்கன்னா பாதி வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்டாக இருக்கும், பாதிக்கு மேலே வந்து ஸ்கையாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நான் இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது ஃபுல்லாகவே எனக்கு ஸ்கை இருக்கிற மாதிரி, அதோட மிரரும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கை இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது டோட்டலாக, ஏன்னா கிட்டத்தட்ட கிரவுண்ட்லேருந்து ஒரு 1000-1500 அடி மேலே தான் வந்து ஃப்ளைட் இருக்கும். அப்படின்னா அவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நான் இருக்கும்போது எனக்கு டோட்டலாக கிரவுண்டு வந்து அந்தளவுக்கு தெரியாதுங்கிறதுனால நான் ஸ்கையை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதனால இந்த மாதிரி இமேஜ் சீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஹெச்டிஆர் இமேஜையும் வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் ஒரு ஹெச்டிஆர் இமேஜ் வந்து அந்த இடத்துல மூவ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நம்மளோட வியூபோர்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே மவுண்டன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்து மவுண்டன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வச்சு தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து ப்ளைனில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்புன்னு போட்டு அதில் வந்து மேப் டைப்பில் வந்து மேப் டெக்ஸ்சர் வந்து லோட் பண்ணியிருக்கேன். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 3500 ஃபீட் ஹைட்டில் தான் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இது 3500 ஃபீட் கொடுத்தாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கீழே பிளர் வந்து 0 டிஃபால்ட்டாக இருக்கும். டிஃபால்ட்டாக இருக்கும்போது பிக்சலைட் அடித்த மாதிரி இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 0.1 அப்படின்னு வைக்கும்போது உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து அந்த இடத்துல வரும். இப்போ க்ளே மாடலில் தான் இருக்குது. க்ளே மாடல்லேருந்து எடுக்கணும்னா இங்கே இருக்குது பாருங்கள், க்ளேலேருந்து டிஃபால்ட் ஷேடிங் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். டிஃபால்ட்டாகவே வந்து டெக்ஸ்சரும் ஒன்று வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்சர் எங்கேருந்து எடுத்துருக்கிறேன்னா நம்மளோட சோயாஸ் காஸ்மோஸ் ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மெட்டீரியல் அப்படிங்கிறதுல கிரவுண்ட் அப்படின்னு போய் இந்த கிரவுண்டில் தான் வந்து நிறையா டெக்ஸ்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இந்த டெக்ஸ்சர்ஸ் தான் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெச்டிஆர் இமேஜை வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ஜூம் லைட் அப்படிங்கிறதுல வந்து லோட் பண்ணியிருக்கேன் அதே ஹெச்டிஆர் இமேஜஸை. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் வந்து ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து டிஃபால்ட்டாக டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். Alt+Q கொடுத்தீங்கன்னா ஐசோலேட் ஆயிரும். ஒயர் ஃப்ரேம் பாருங்கள், 3D மாடல் தான். Alt+Q ஐசோலேட்லேருந்து வெளியே வந்துடலாம். கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம சீனில் இருக்கணுங்கிறதுனால ஒரு 2 கேமரா 2 ஆங்கிளுக்கு மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து அனிமேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது இல்லாமல் க்ளவுடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த க்ளவுடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீனிக்ஸ் எஃப்டியில் க்ரியேட் பண்ணலாம். ஃபியூம் நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதுலேருந்து க்ரியேட் பண்ணி கூட கொண்டு வரலாம். இப்போ க்ரியேட் பண்ணி கொண்டு வரும்போது நான் என்ன ஃபார்மெட்டில் கொண்டு வந்திருக்கேன்னா PDB அப்படிங்கிற இந்த ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃபைலை லோட் பண்ணாலே போதும். இப்போது நான் லோட் பண்ணும்போது இந்த க்ளவுடை கிட்டத்தட்ட இங்கே வந்து 4 க்ளவுடு வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நம்ம லேஅவுட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், க்ளவுட் அப்படிங்கிறதுல வந்து வேறு வால்யூம் கிரிட் அப்படிங்கிறதுல வந்து அந்த க்ளவுடை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வால்யூம் கிரிட்டில் மட்டும்தான் வந்து க்ளவுடை நம்மளால் வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ எனக்கு இன்னொரு க்ளவுடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கமாண்ட் பேனலை கிரியேட் ஜாமண்ட்ரியில் அப்படியே லிஸ்ட்டில் கீழே வந்தீங்கன்னா வீரே அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். வீரேக்குள்ளே வந்து நிறையா வீரேவோட செக்ஷன் எல்லாமே இருக்குது. இதில் வந்து கடைசியிலேருந்து 2வது பாருங்கள், வீரே வால்யூம் கிரிட்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக கர்சரில் வீரே வால்யூம் கிரிட் வந்துடும். பட் க்ரியேட் ஆகாது. நம்மளோட சீனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்கள், ப்ரௌஸ் பண்ண சொல்லும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இம்போர்ட் பண்ண சொல்லும், எந்த ஃபார்மெட்டில் வந்து இம்போர்ட் ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா இதில் நிறையா டைப்பில் ஹுடிலையும் க்ரியேட் பண்ணலாம், மாயாலையும் க்ரியேட் பண்ணலாம், ஃபூம் எஃபெக்ட்ஸ்லையும் க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து ஃபூம் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எனக்கு வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்குது. இப்போ இந்த சைஸை நம்ம பெருசு பண்ணணும் அப்படின்னா நார்மலாகவே வந்து நீங்கள் ஸ்கேல் டூல் வச்சு பெருசு பண்ணாலே ஈஸியாக நம்மளால் வந்து பெருசு பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ டாப் வியூவில் எனக்கு பிடிச்ச ஆங்கிள், இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து அனிமேஷன் பண்ணியிருக்கேன். நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 0லேருந்து 100 ஃப்ரேம்ஸ்க்கு தான் இது மூவ் பண்ணும்போது அப்படியே ஏரோப்ளைன் வந்து மூவ் ஆகும்போது ஒவ்வொரு வால்யூம் கிரிட்டையும் வந்து கிளிக் பண்ணி அனிமேஷன் பண்ணியிருக்கேன். 0 ஃப்ரேம்லேருந்து 100 ஃப்ரேம்க்கு. ஏரோப்ளைன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஏரோப்ளைன் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வருது. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இந்த க்ளவுடுக்கு போகிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப பெரிய சீனெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன சீன் தான். ஏன்னா வந்து ஒரு 3 செகண்ட் இருக்கிறதுனால எந்த கேமரா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ இதில் 2 கேமரா இருக்குது.
ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேமரா 1 அப்படின்னா இந்த வியூ, சப்போஸ் கேமரா 2 அப்படின்னா ஆங்கிள் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது அனிமேஷன். இந்த ஃப்ரேமில் வந்து லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வேணாலும் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாம் இந்த மொத்தம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 க்ளவுடு போட்டிருந்தேன். 4 க்ளவுடையுமே வந்து அனிமேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மூவ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து அனிமேஷன் பண்ணல. சப்போஸ் எனக்கு இந்த க்ளவுட் வந்து லைட்டாக மூவ் ஆனால் போதும், ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. அனிமேஷன் பண்ணும்போது கீழே ஆட்டோ கீ அப்படின்றதுல இதை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீயை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் டூல் வச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் 100 ஃப்ரேமில் இட் வில் பி லைட்டாக இந்த இடத்துல லைட்டாக மூவ் ஆகிற அந்த ஃபீல் தெரிஞ்சாலே போதும். அவ்வளோதான். ஆட்டோ கீங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட் ஆயிரும். ஒரு கீ கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஃபைனலாக வச்சா அதுவும் வந்து லைட்டாக மூவ் ஆகுதுங்களா. இந்த மாதிரி நீங்கள் கீ வச்சு ஒர்க் பண்ணும்போது எப்போயுமே வந்து கர்வ் எடிட்டார் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்வ் எடிட்டாரில் வைக்கும்போது தான் அதில் லீனியர் கர்வ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கர்வ் எடிட்டார் இப்போ உங்களுக்கு அதை பற்றி டீப்பாக இப்போ பார்க்க வேணாம், உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த சீன் வந்து ஒரு ரெண்டரிங் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா ரெண்டரிங் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது உங்களோட கேமரா வியூ வந்து லாக் பண்ணிக்கோங்க. ரெண்டர் செட்டப் போயிட்டு ஸ்பீடாக உங்களுக்கு ரெண்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சினா ரெண்டர் எலிமெண்ட்டில் vray டீனாய்சர் போட்டுக்கோங்க. அதோட ஆப்ஷன்ஸ், அதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா NVIDIA அப்படிங்கிறது ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்மூத்தாக குயிக்காக வந்து ரெண்டரிங் ஆகும். இன்டராக்டிவ் ரெண்டரில் ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கடுத்து வந்து ஃபைனல் அவுட்புட் கொடுக்கலாம். பட் இன்டராக்டிவ் ரெண்டர்லையுமே பார்த்தீங்கன்னா லைட் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து எதுவுமே பண்ணல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃபால்ட்டாக நான் வந்து லைட்டிங்கெல்லாம் வச்சேன். லைட்டிங்கோட ஆப்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. எக்ஸ்போசர், கேமரா எக்ஸ்போசருங்கிறது வேறு, லைட்டோட எக்ஸ்போசர் வேறு. கேமரா எக்ஸ்போசருங்கிறது அந்த இமேஜில் இருக்கிற டார்க் ஷேடோ எல்லாத்தையுமே நம்மளால் வந்து ஹைலைட் பண்ண முடியும். ஏன்னா கேமரா பார்க்குற இடத்துல இருக்கிற டார்க் எல்லாத்தையுமே வந்து எடுக்க முடியும். பட் லைட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த லைட்டு படுற டைரக்ஷனில் மட்டும்தான் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வரும். லைட்டு படாத இடத்துல டார்க்காகவே தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து டெப்த்தாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன கான்செப்ட் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணும்போது தான் அடுத்த லெவல் நம்மளால் மூவ் பண்ண முடியும். இது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டு ரிவ்யூ அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாழ்க தமிழ்.